பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ். போச்சும் நம்ம ரீல் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 தாங்க இருந்துட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? எங்கேயுமே இல்லைங்க, காவாங்கரை அப்படின்ற ஏரியாவில் இருக்க பாரதிதாசன் ஸ்ட்ரீட் அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு தெரு ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. தெருவை பார்க்கும் போதே ஃபுல் அண்ட் ஃபுல் கோலம் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. நீங்களும் கோலங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே போட்டிருக்கவங்களும் ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்காங்க. என்னென்ன போட்டிருக்காங்க, எந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா, உங்களுடைய பேர்? என்னோட பேர் சிவசங்கரி. சிவசங்கரி. உங்க பேர்? பிரியதர்ஷினி. ஓகே, உங்களோட பேர்? ரூகனி. உங்களோட பேர்? பிரபல்யா. ரொம்ப சூப்பரா 4 பேருமே கோலம் போட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்க போட்ட கோலத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்கல்ல, என்ன பேர் சொல்லலாம்? ஆக்சுவலா நான் கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சிருக்கேன். ஆமா, கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால சூப்பரா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க? ஃப்ளவர் கோலம், கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கீங்க. அதாவது எல்லா கலருமே கொடுத்து ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. நீங்கக்கா? ரங்கோலியே டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கீங்க. அதாவது ஒரு கலர்ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. அது எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? அந்த ஹார்ட் நம்மளோட ஹார்ட் வந்து எப்பயுமே பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக ஹார்ட் போட்டு ரங்கோலி வந்து 2.5 மணி நேரம் போட்டிருக்கோம் சார். இது டைமிங் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் தானே சொல்லணும். அதாம்மா, ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு இதுலையுமே சேவ் எர்த் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கீங்க. உங்களோட கோலத்துக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருப்பீங்களா? அது உங்கள் வாயால் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். என்னன்னு சொல்லிடுங்க, அது எதை பேஸ் பண்ணி போட்டு? ஹார்ட் வெதர் வச்சு போட்டிருக்கோம் சார். ஓகேம்மா. நீங்கள் என்ன கோலம் போட்டு? ரோஜாப்பூ கோலம் போட்டு, அதாவது எல்லா கலருமே ரோஜாப்பூ. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா கலருமே கொடுத்து வச்சுருக்கீங்க. அதில் நம்ம பார்க்காத கலர்ஸ் எல்லாம் ரோஜாப்பூ பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்கம்மா. இப்போ கோலம் அப்படின்னாலே குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்னு அப்போதுலேருந்து இப்போ எது சொல்லியிருக்கீங்க? எதை பற்றி அப்படி சொல்லியிருக்காங்க? எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்கழி மாதம் காலையில் வந்து ஆக்சிஜன் நிறையா இருக்கும். காலையில் வெளியே வந்தால் அது வந்து பெண்களால் காலையில் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாதனால கோலம் போடுற அந்த இது வந்து எங்களுக்கு இதுவாக இருக்கும். அந்த ஆக்சிஜன் எங்களுக்கு கிடைக்கும். அதனால ஓகேக்கா. நீங்கள் காலையில் எழுந்து கோலம் போடுங்களா? டெய்லி போடுங்களா இல்லை இன்றைக்கி மட்டும்தான் வராங்கன்றதுக்காக? டெய்லி தான் போடுவோம் நாங்கள். டெய்லியுமே அப்போ டெய்லியுமே இந்த தெரு எப்போ வந்தாலுமே இந்த தெரு ஃபுல்லாக இருக்குமா? ஓகேக்கா, சூப்பராக இருக்குது உங்கள் கோலத்தை பார்க்கும் போது. ஓகே, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போனதில் பக்கம்தான் இருக்குது. நம்ம ரீல் ஜிஆர்டி போய் பாருங்கள். புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஆர்டியில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரெடில் ஜிஆர்டியில் புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரனால நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான ஆஃபர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டுக்கு வேஸ்டேஜை 20% டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில்வருக்கு, அதாவது வெள்ளிக்கு 25% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க.
வேஸ்டேஜில். அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்கள் அப்படின்னு சொன்னாலே கொலுசை ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? இப்போ நம்ம கடையில் எதனா ஒரு போய் கொலுசு வாங்குறோன்னு வச்சிங்களேன், செய்கூலி சேதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ரிலீஸ் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கொலுசுக்கு செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ப்ரைஸோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே கொலுசை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ரிலீஸ் போய் கலெக்ஷன்ஸை பாருங்கள், அப்படியே ஸ்கீமை பற்றியும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் போட்ட அழகான கோலங்களுக்காக நம்ம ரிலீஸ் ஜிஆர்டிலேருந்து கிஃப்ட் கொடுக்க காத்துட்ருக்காங்க. அந்த கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். தரத்தை போற்றும் நம்ம ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 தான் இருந்துகிட்ருக்கோம். எங்கேயுமே இல்லைங்க, இன்னமும் பாரதிதாசன் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். இங்கேயும் அடுத்த கோலத்துக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு வாசலையுமே அலங்கரித்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் கோலங்கள் போட்டிருக்காங்க. அடுத்த வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க கோலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ப்பா, உன்னோட பேர்? வணக்கம். என் பேர் ஸ்வாதி. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். உன்னோட பேர் மேம்? என் பேர் பிரவீனா ஸ்ரீ. பிரவீனா ஸ்ரீ. உன்னோட பேரா குட்டி? வர்ஷினி. வர்ஷினி. ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க வர்ஷினி? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, உங்களோட பேர்? கஜலக்ஷ்மி. கஜலட்சுமி. உன்னோட பேர் மேம்? தீபிகா. தீபிகா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, உங்களோட? ராஜேஸ்வரி. வெல்கம் டு அன்னை டிவி அண்ட் ஜிஆர்டி ஜுவல்லரி மார்ட்டு. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை ஆண்டு காலம் இங்கே இருந்திருக்கோம், யாருமே எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கல. கண்டிப்பாமா, நாங்கள் வருஷம் வருவோம். வருஷம் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரும் ஜிஆர்டி மூலியமா. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப சூப்பராகவே போட்டுறீங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட கோலத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலத்தை போட்டு முடிக்க? நாங்கள் 4 o'clock 3:30 கிட்டே வந்துட்டோம். 4 o'clock 3:30? அப்போ மிட் நைட்டே எழுந்துச்சி போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ மிட் நைட்டே எழுந்திரிச்சு வந்து ஒரு செயல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா அதில் நம்ம எவ்வளோ ஈடுபாடு காட்டணுன்றதுல இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக அவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க. அதாவது அதுக்குன்ட்டு காலைல மிட் நைட்டே எழுந்திரிச்சு போட எல்லாருமே அப்போ மிட் நைட்டே எழுந்திரிச்சிங்க தெரு ஃபுல்லாகவே. எப்பவுமே நாங்கள் 4:30க்கெல்லாம் எழுந்து போட்டுருவோம். இவங்க மட்டும் மார்னிங் 4:30லேருந்து 5:30 வரலும் 1 hour நாங்கள் மார்னிங் எழுந்து போட்டுருவோம். டெய்லி இந்த கோலம் நான் எடுத்து அனுப்புறேன். அதனால நீங்கள் மார்னிங்கே எழுந்திரிச்சு போட்டு 4 o'clock எழுந்து போனாங்க கோலம் போட்டுறதுக்கு. கோலம் போடுறதுக்குன்னு நினச்சிமே. இப்போ மார்கழி மாதம் அப்படின்னா எதனால் கோலம் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா தெய்வீகமாக பிரகாரம் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் பெருமாளோட மாதன்றதே மார்கழி மாதம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் நம்ம எழுந்து காலையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓசோன்லேருந்து அதனோட ஆக்சிஜன் வந்து லெவல் அதிகமாகும். அப்போ நம்ம வெளியே வந்து கோலம் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்கு உடம்புல வந்து ஆரோக்கியம் அதிகமாக கூடும். அதுக்காகவே நம்ம மார்கழி மாதத்தில் வந்து கோலம் போடுவோம் நாங்கள். அது வந்து காலங்காலமாக அதை கொண்டுட்டு வராங்க. ஆனால் இப்போ எங்கே எல்லாம் ஒரு 4 பேர் 3 பேர் தான் வராங்க, யாருமே போடுறதே கிடையாது. இது வந்து தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அதை மார்கழி மாதம் ஏன் போடுறாங்க, நீங்கள் என்ன நிலமா நினைக்கிறீங்க? அதான் ஆக்சிஜன் லெவல் நம்ம உடம்புக்கு நிறையா கிடைக்கும். மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள். 2வது நமக்கு நோய் தாக்கங்கள்லாம் அதிகமாக இருக்காது. அதை சிலர் புரிஞ்சிட்டு எழுந்திரிச்சு போடுறாங்க, அதில் நானும் ஒருத்தி போடுறதில்ல. ஓகேம்மா, ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் போட்ட கோலத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்களா? என்ன பேர் சொல்லலாம்? நீ போட்ட என்ன கோலம் போட்டிருக்க? நான் வந்து சங்குப்பூ கோலம் போட்டேன். சங்குப்பூ கோலம் போட்டிருக்கீங்க. அதாவது அழகாக சங்கு வரைஞ்சி அதை சுற்றி பூ போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன? சங்கு அப்படின்னாவே வந்து நிறைய பேர் கெட்ட சகுனமாக பார்ப்பாங்க, ஆனால் அதெல்லாம் கிடையாது. சங்குன்றது வந்து ஒரு சங்குன்றது வந்து கெட்ட விஷயம் மட்டும் கிடையாது, எல்லாத்துமே நல்லதுக்கும் இருக்குது அப்படின்றது. செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ போட்டு வச்சுருக்கீங்க. கலர்ஃபுல்லாக செம்பருத்தி வரைஞ்சி வச்சுருக்கீங்க. அதாவது எல்லா கலர்லையுமே செம்பருத்தி கொடுத்து சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க. நீங்கக்கா? நான் ரங்கோலி தான், எப்பவுமே ரங்கோலி தான் போவேன். எனக்கு அதான் வரும். அதாவது டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ வேணாலும் அதை பெருசுப்படுத்திட்டே போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது உங்களோட ரங்கோலி பார்க்கும்போது எல்லா கலருமே கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? நான் கம்பி கோலம். அது வந்து பிராமின் கோலம், எனக்கு அதுதான் தெரியும். அதுவே அழகாக இருக்குமா? அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் கம்பி கோலம் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. அதுக்காகவே உங்கள் கோலத்துங்களுக்காக ஒரு கிளாப்ஸ் நீங்களே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேம்மா, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அப்போ பிடிச்ச கலெக்ஷன் எதுனா இருக்கும்லக்கா? என்ன கலெக்ஷன்? இது எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது, நிறைய கலெக்ஷன். ஆமாம், ஜிஆர்டினாலே எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்கும், எல்லா கலெக்ஷனுமே இதுவாக இருக்கும். ஓகே, நம்ம ஜிஆர்டியில் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரனால புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஆர்டியில் நியூ கோல்டன் 11 அப்படின்ற தங்க நகை சிறுசேமிப்பு திட்டம் வந்து இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம தங்க நகை எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஜிஆர்டி போய் கலெக்ஷன்ஸை பாருங்கள், அப்படியே ஸ்கீமை பற்றியும் தெரிஞ்சுங்க. நீங்கள் போட்ட அழகான கோலங்களுக்காக நம்ம ரெடில்ஸ் ஜிஆர்டிலேருந்து
ஜிஆர்டிலேருந்து கிஃப்ட் கொடுக்க காத்துட்ருக்காங்க. இந்த கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் வளையல் கைகள். தரத்தை போற்றும் நம்ம ரீல் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6ல் தான் இருந்துகிட்ருக்கோம். இன்னமும் பாரதிதாசன் அப்படின்ற காலனியில் தாங்க இருந்துகிட்ருக்கோம். பாரதிதாசன் ஸ்ட்ரீட்டில் தான் இன்னமும் இருந்துகிட்ருக்கோம். இங்கே சூப்பராகவே கோலம் போட்டிருக்காங்க. கோலத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கோலம் போட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்களோட பேர்? சுமித்ரா. உன்னோட பேர் குட்டி? பூஜா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பூஜா? யூகேஜி. எந்த ஸ்கூல்? சிவசக்தி ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஓகே. உங்களோட பேருமா? வாயம்மா. உங்களோட பேர்? வணக்கம், என் பேர் லேக்கா. உங்களோட பேர்? வணக்கம், என் பேர் ரஷ்யா. ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. கோலம் பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட்டு முடியும்? 4 மணிலேருந்து தான் போட்டோம். 4 மணிலேருந்து கம்பல்சரி போடுவோம் நாங்கள். கம்பல்சரியாக போடுங்க. அப்போ மார்கழி மாதம் அப்படின்னாலே காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு போட்டுட்டு காலையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஓகே. உங்கள் கோலத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, என்ன பேர்? ரங்கோலி கோலம் தான். நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? பூ கோலம் போட்டிங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம்? ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு. ½ அன் ஹவரில் முடிச்சிட்டிங்க. ஓகே. நீங்கக்கா? தாமரை கோலம். உங்கள் கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சு. 2 ஹவர் ஆயிடுச்சு. அப்போ காலையில் எழுந்திரிச்சு போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேக்கா. கம்பல்சரி மார்கழி மாதம் எப்பவும் போடுவோம். தினம் போடுவீங்க? காலையிலே எழுந்திரிச்சிப்பீங்க எல்லாருமே? எழுந்திரிச்சு போட்டுட்டு பெருமாள். ஓகே. ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே போட்டிருக்கீங்க. ஓகே. ஜிஆர்டி போயிருக்கீங்களா எல்லாரும்? போயிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்படின்னு எதுனா இருக்கும்ல, என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? அப்படின்றது இல்லை, எல்லாமே ஜிஆர்டினாலே எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக தான் இருக்கும். நம்ம ரில் ஜிஆர்டியை பொறுத்தவரையும் இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரனால புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஆர்டியில் நியூ கோல்டன் 11 அப்படின்ற தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம் வந்து இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம தங்க நகை எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரில் ஜிஆர்டி போய் கலெக்ஷன்ஸை பாருங்கள். அப்படியே ஸ்கீமை பற்றியும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் போட்ட அழகான கோலங்களுக்காக நம்ம ரில் ஜிஆர்டிலேருந்து கிஃப்ட் கொடுக்க காத்துருங்க. அந்த கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தரத்தை போற்றும் நம்ம ரில் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6ல் தான் இருந்துகிட்ருக்கோம். எங்கேயுமே இல்லைங்க. இன்னமும் காவாங்கரையில் இருக்க பாரதிதாசன் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல தான் இருந்துகிட்ருக்கோம். சூப்பராகவே இருக்குது கோலங்கள். எல்லா கோலமும் சூப்பராக இருக்குது. கோலத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கோலம் போட்டவங்க பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்க்கா, உங்கள் பேர்? என் பேர் வதனி. உங்கள் பேர்? கவிதா. உங்கள் பேருமா? மீனா. சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. கோலத்தை பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் போட்ட கோலத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்களா? என்ன பேர் சொல்லலாம்? நான் ஃப்ளவர் கோலம் தான். கோலம் தான் போட்டிருக்கீங்க. அதாவது கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி வச்சுருங்க. நீங்கள்? நானும் ஃப்ளவர் தான் போட்டிருக்கீங்க. ஓகே. நீங்கம்மா? அவங்களும் ஃப்ளவர் தான் போட்டிருக்கேன். 3 பேருமே ஃப்ளவர் கோலம் சூப்பராக போட்டிருக்கீங்க. இப்போ பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோலம் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு எழுந்துச்சு அப்போ டெய்லி நீங்கள் கோலம் போடுவீங்க? ஒரு 6 o'clockலாம் 7 o'clockல போட்டுருவீங்க. அப்போ மார்கழி மாதம் அப்படின்னாலே டெய்லியுமே கோலம் இருக்கும். மார்கழி மாதம் தானே இல்லை வருஷம் ஃபுல்லாகவே? எப்பவுமே டெய்லி எப்பவுமே கோலம் போடுறது. ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் ஸ்பெஷலாக போடணும், அவ்வளோதான். டெய்லியுமே கோலம் போட்டுருங்க. நீங்கள் ஃபெஸ்டிவல்ன்றதுனால ஸ்பெஷல் கோலம்ஸ் நிறையவே இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். ஜுவல் எல்லாமே நாங்கள் நிறைய பண்டு கட்டி கூட நான். ஓகே. அப்போ ஜிஆர்டிக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்படின்னா கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரிங்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள், நல்லாயிருக்கும். செயின் வாங்கியிருக்கோம். ஓகே. நம்ம ரில் ஜிஆர்டியில் இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரனால புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் வரனால என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃபர் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டுக்கு 20% வந்து வேஸ்டேஜை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து சில்வருக்கு வந்து 25% வேஸ்டேஜை தள்ளுபடி பண்ணுறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ரில் ஜிஆர்டி போய் கலெக்ஷன்ஸை பாருங்கள். அப்படியே ஸ்கீமை பற்றியும் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரில் ஜிஆர்டியில் நியூ கோல்டன் 11 அப்படின்ற தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம் வந்து இருந்துகிட்ருக்கு. அதில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம தங்க நகை எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரில் ஜிஆர்டி போய் கலெக்ஷன்ஸை பாருங்கள். மாற்றிக்கலாம். நம்ம ரில் ஜிஆர்டியில் எல்லாத்துக்குமான இதுவுமே இருக்குது. நீங்கள் போய் இது பாருங்கள். நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கேன். ஓகேங்களா? நீங்கள் போட்ட அழகான கோலங்களுக்காக நம்ம ரில் ஜிஆர்டிலேருந்து கிஃப்ட் கொடுக்க காத்துருக்கேன். அந்த கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன வரவேற்கும்
உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.